தமிழ் ராக்கர்ஸுக்கு பப்ளிக் சப்போர்ட் பண்றாங்க. யார் சாமி தமிழ் ராக்கர்ஸுக்கு பப்ளிக் சப்போர்ட் பண்றாங்க. Facebookல பார்த்தா தமிழ் ராக்கர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி அவ்வளவு வியூவர்ஸ் இருக்காங்க. ஆனா பேபி இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. நீ ஏன் டிக்கெட் 1500 ரூபாய்க்கு விற்கிற? நல்ல கேள்வி. 1500 ரூபாய் டிக்கெட் ஒரு நடிகனை வளர்த்து விடுறாங்க. 1500 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிற? பிளாக்ல எல்லாம் டிக்கெட் விற்கிறாங்க. டிக்கெட் விலை வந்து 1000 ரூபாய் 1200 ரூபான்றாங்க. எங்களை மாதிரி ஏழை மக்கள் எல்லாம் எப்படி பாக்குறது? பப்ளிக் எங்க போவான்? அப்புறம் தமிழ் ராக்கர்ஸ் படம் போடுறோம்னா போடதான் செய்வேன். எப்படி போடாம இருப்பேன்? உன்ன பாக்க வரணும், என்ன பாக்க வர என்ன நீ ஃபால்ட். ஹீரோக்களுக்கு பில்டப் போச்சுதே நாடு நாசமா போச்சு. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால். இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு காரணமே ஹீரோக்களுக்கு பில்டப் போச்சது. ஹீரோக்களுக்கு பில்டப் போச்சதுனால நிறைய டேரக்டர் காணாம போயிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரியாத்தான் இருக்கும். என்ன தெரிகிறது? இதுல ஒரு நடிகர் வந்து நான் தயாரிப்பாளர் சங்கத்தை காப்பாத்த வரேன்னு வர்றாரு. பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு இருக்கு அவ்வளவு வச்சு படம் எடுத்த 15 தயாரிப்பாளர் ரோட்ல நிக்கிறாங்க. அவங்களை காப்பாத்துறதுக்கு இங்க வழி இல்ல. தயாரிப்பாளர் சங்கத்தை நான் வந்து காப்பாத்த வர்றேன். எதுக்கு? இவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வந்து முதல்வர் ஆசை வருது. கொஞ்சம் அரிசி அப்பா சிஎம் அப்பா டெல்லி இது போதும் சார். எந்த விளம்பரம்னாலும் அடிக்குது. காலையில ஒரு நடிகர் வந்து காப்பி குடிங்கன்றாரு. 11 மணிக்கு இன்னொரு நடிகர் வந்து காப்பி குடிங்கன்றாரு. காஃபி தேவைப்படுமே, அதனாலதான் ப்ரோ இன்ஸ்டன்ட்ல இப்ப ஸ்பெஷல் ஆஃபர் கிடைக்குது. ஆனா அவங்க வீட்டுல என் நாட்டிலே காபி டீ பட்டு 59 வருஷம் ஆகிறது. தேவையா உங்களுக்கு? தேவையா உங்களுக்கு காபி? அப்ப நம்ம காட்டையும் கொடுக்கிறோம் கூட்டையும் கொடுக்கிறோம். ஒருத்தர் கொக்கோ கோலா குடின்றாரு, ஒருத்தர் வேட்டி. ஏன்னா தமிழ்நாட்டுல பிறந்த எங்களுக்கு வேட்டி எடுக்க தெரியாதா? நீங்க சொல்லித்தான் நாங்க வேட்டி எடுத்தோமா? கள்ளச்சாராயத்துக்கு கூட விளம்பரத்துக்கு நடிக்க சொன்னா நடிகர் ரெடியா இருக்காங்க காசு கொடுத்தா. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? நம்ம கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு டாக்ஸ் கட்டாம வச்சுக்கிறாங்க. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ஒரு என்னைக்கு ஒருவன் வந்து அறக்கட்டளை ஆரம்பிச்சு கல்யாண மண்டபம் கட்டுறானோ அன்னைக்கே அவன் வரி வைக்கிறான்னு அர்த்தம். மற்றவர்களுக்கு புரியுதோ இல்லையோ அது ரஜினிகாந்த் அவர்களுக்கு நல்லா புரியும். நீ உன்னோட சம்பளத்தை குறைச்சிக்க வேண்டியதானே? குறைச்சிக்கிட்டு நீ 110 ரூபாய் 120 ரூபாய்க்கு மேல என்னோட படத்தோட டிக்கெட் என்னோட ரசிகனுக்கு கொடுக்க கூடாது. ஏதாவது ஒரு நடிகர் சொல்ல சொல்லுங்க. நீங்க லீடிங் நடிகரை நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சோம். ரிட்டையர் ஆக போற ஸ்டேஜ்ல தமிழக முதல்வர் ஆனவங்க வந்துருவாங்க. இந்த ரிட்டையர் ஆகிற கேஸ் பூரா தமிழக முதல்வர் ஆகிறோம். ஹீரோக்கள் யாரும் நம்மளை சிந்திக்க வைக்கல, நம்ம அழிக்கதான் செஞ்சிருக்காங்க. தயவுசெய்து ஹீரோக்களை சப்போர்ட் பண்றத விட்டுட்டு நல்ல படங்களை சூஸ் பண்ணி பார்க்கணும்ன்ற என்னோட பணிவான வேண்டுகோள். இவ சாதாரணமான ஆளுல சாமி வேற